ஹாய் மக்களே, நான் உங்கள் தோழி ஷர்மிளா நாச்சியார். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னா தொடர்ந்து இயங்குதல் அப்படின்றது பொருள். தொடர்ந்து இயங்குதல்னால் என்ன? தொடர்ந்து இயங்குதல் அப்படின்றது வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் தொடர்ந்து இயங்குதல் தான் வெற்றிக்கு ஒரு ஒரு முக்கியமான புள்ளி. ஒரு வெற்றியாளனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவங்க தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. வெற்றியோ தோல்வியோ அவங்க தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு கீ பாயிண்ட் இருக்கணும். அது என்ன பாயிண்ட் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான். மிகப்பெரிய தலைவர்கள்லாம் எத்தனையோ பேருடைய விமர்சனங்களெல்லாம் தாண்டி வர்றாங்க. நீங்கள் இதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணால் தோற்றுருவீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசு வீக்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கன்சிஸ்டன்சி அந்த தொடர்ந்து இயங்குதலில் ஒரு சோர்வு வந்துடும். அந்த மனசோர்வு வந்துட்டாலே நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண முடியாது. ஆக நம்ம சாதாரண மக்கள் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் மனசோர்வு. இதை பண்ணால் நம்ம வெற்றியாளர் ஆயிடுவோமா, அதை பண்ணால் வெற்றியாளர் ஆயிடுவோமா, அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்லேயுமே பாருங்கள். நம்ம தொடர்ந்து இப்போ ஒரு கிளைண்ட்ஸை பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு கிளைண்ட் இருக்காங்க, நல்ல கிளைண்ட்டு தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அதில் பார்த்தோன்னா ஒரு நல்ல கிளைண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள நாளைக்கு பார்க்க போகலாம், நாளை கழிச்சு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி நம்ம தள்ளி போட அந்த நல்ல கிளைண்ட் வேறு ஒரு கம்பெனிக்கோ வேறு ஒரு நிறுவனத்திலேயோ போய் இடம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் கிடையாது, எல்லா பிஸ்னஸ்லையுமே நல்ல கிளைண்ட் நம்ம கையை மீறி போகிறாங்கன்னா நம்ம தொடர்ந்து இயங்குதலில் ஏதோ ஒரு வகையில் நம்ம தடுமாறி நிற்கிறோம். அந்த தடுமாறி நிற்கிறதுக்கு ஒரு குழப்ப மனநிலை தான் நமக்கு காரணம். அந்த குழப்பமான மனநிலை அதாவது ஒரு கிளியரான மைண்ட் செட் இல்லை அப்படின்னாலே அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ண முடியாது. ஆக நம்ம வெற்றி பெறணும்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு 3 சீக்ரெட் இருக்குது. அதாவது ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் எந்த ஒரு வெற்றியை நோக்கி பயணமாக இருந்தாலும் சரி, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஸ்மால் டு ஸ்டடி. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது சிஸ்டம்னா என்ன, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க, இல்லை ஒரு கல்வி நிறுவனங்களை நடத்துகிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழன்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தில் அவங்க ஃபோக்கஸ்டாக செயல்படுவாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம். இது சாதாரண மக்களாக இருந்தால் அவங்க ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அந்த இலக்கில் கன்சிஸ்டண்ட்டாக செயல்படும் போது அவங்க வெற்றியாளராக மாறுவாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் என்னென்னா காம்ப்ரமைஸ். இப்போது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி வாக்கிங் போகணும், இல்லை ஜிம்முக்கு போகணும், இல்லை நம்ம கரெக்டாக டெய்லி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்போம். இப்போ நியூ இயர்க்கெலாம் ரெசல்யூஷன் எடுக்கிறோம்ல, அது மாதிரி. ஆனால் சரி, நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம், நாளைக்கு நம்ம ஜிம்முக்கு போக வேணாம், நாளைக்கு நம்ம டயட் ஃபாலோ பண்ண வேணாம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறப்ப தான் அந்த கன்சிஸ்டன்சி கெட்டு போகுது. இது மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் வெற்றி பெறுவதற்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணலைன்னா வெற்றி கிடைப்பது கடினம். இதை மனசில் வச்சுட்டு நீங்களும் தொடர்ந்து செயல்படுங்க. மிகப்பெரிய வெற்றியாளராக வருவீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.